வானத்துல இருந்து மழை பெய்யும், சில நேரம் ஆலங்கட்டி மழை கூட பெய்யும். ஆனா இறைச்சி மழை பெஞ்சா கேட்கவே புதுசா இருக்குல்ல. ஆனா உண்மையா இது நடந்திருக்குங்க. இது எங்க நடந்துச்சு, இந்த மாதிரி மழை நம்ம ஊர்லயும் பெய்ய வாய்ப்பு இருக்கான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 1876 அமெரிக்காவின் ஹென்டகி மாகாணம் பாத் கவுண்டி அப்படிங்கிற இடத்துல மார்ச் 3ஆம் தேதி வானம் நல்லா தெளிவா இருந்திருக்கு. அங்க ஒரு லேடி அவங்களோட பண்ணை வீட்டுக்கு வெளியில வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு வானத்துல இருந்து சின்ன சின்ன ஃபிளேக்ஸ்ல ஆரம்பிச்சு பெரிய கறி துண்டுகள் வர விழ ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆன அந்த லேடி உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பார்த்து பயந்துருக்காங்க. சிலர் அந்த கறியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மட்டன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த செய்தி நியூயார்க் டைம்ஸ் வர போகுது. அங்க சயின்டிஸ்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு இது அனிமல் டிஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லேட்டரா அது தப்புன்னு நிரூபிக்கப்படுது. அப்போ இந்த இறைச்சி வானத்துல இருந்து எப்படி வந்துச்சு? இங்கதான் வருது டர்க்கி வல்ச்சர் தியரி. இந்த வல்ச்சர்ஸ் அதாவது பிணந்திங்கிற பறவைகள், இது நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கூட்டம் கூட்டமா சுத்திட்டு இருக்குமா. திடீர்னு பயந்தாலோ இல்ல வேகமா பறக்கணும்னாலோ அதோட வயிறு லைட்டா இருக்கணுமா. அப்ப அது என்ன தெரியுமா பண்ணுமா, அது சாப்பிட்டது எல்லாமே வாமிட் பண்ணுமா. ஒரு பறவை வாந்தி எடுத்தா மற்ற எல்லா பறவையும் செயின் ரியாக்ஷன் மாதிரி வாமிட் பண்ணுமா. இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பறவை பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்னு டர்க்கி வல்ச்சர்ஸ் தியரியில சொல்லியிருக்காங்க. ஆனா இது இன்னும் சால்வ் ஆகல, இன்னும் மிஸ்டரியாவே தான் இருக்கு. ஒருவேளை இதே மாதிரி உங்க ஊர்லயும் வானத்துல இருந்து திடீர்னு இறைச்சி துண்டுகள் விழுந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.